World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஐயா ஆசிரியர் ஐயா திரு கணேசன் ஐயா அவர்கள் நமக்கு ஜோதிட சூட்சுமங்கள் சிலவற்றினை விரிவாக எடுத்து கூற உள்ளார். அவர்களை ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்க சார்பாக வரவேற்கிறேன். ஐயா வாங்கய்யா. அவையில் கூடியிருக்கும் ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றவர்களே, ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் மகளிரணி ஜோதிட சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் செயலாக்கம் செய்து கொண்டிருக்கும் திரு முருகேசன் ஐயா அவர்களுக்கும் தலைவர் நாகலிங்க சுவாமி அவர்களுக்கும் கௌரவ தலைவர் டாக்டர் கணேசன் ஐயா அவர்களுக்கும் இச்சங்கத்துக்கு துணையாக நின்று இணையாக செயலாற்றி கொண்டிருக்கும் இணைச் செயலாளர் படித்த பட்டத்தை பின்னால் போட்டு படிக்காத பட்டத்தை பின்னால் போட்டு இருக்கும் எம்ஏ ஜெகநாதன் பிஏ அவர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி கருத்தரங்களுக்கு எனக்கு பேசுவதற்கும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்கும் எனது அருமை நண்பர் ஸ்ரீ சௌரராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றியுடன் கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அதுக்கு அடுத்தபடியாக எனக்கு ஜோதிடத்தில் நுட்பமான கருத்துக்களை எனக்கு நேரடியாக வழங்காவிட்டாலும் கூட அவருடைய வீடியோ ஆடியோ மூலியமாகவும் நூல் மூலியமாகவும் எனக்கு வழங்கி எனக்கு குருவாக மானசீகமாக உருவாகி கொண்டிருக்கும் கொடிக்கம்பம் எஸ்பி சோமசுந்தரம் ஐயாவிற்கு இந்த நேரத்தில் நன்றியுடன் கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பேசப்போகும் கருத்துரைக்கு முன்னுரையையும் அதனுடைய சாராம்சத்தையும் கொடுத்துதவியவர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்கள்தான் என்று இந்த இடத்தில் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். 2007 அவர் எனக்கு இப்போ பழக்கமானார். அந்த ஒரு தடவை தான் நான் பார்த்தேன். அந்த சமயத்தில் அவர் கொடுத்த ஒரு நூல் ஜோதிட முத்துக்கள் 30 பாகம் 1 பாகம் 2. நான் இதுவரைக்கும் படித்த புத்தகங்கள்லேயே அது ஒரு சிறப்பான புத்தகம். இன்று வரையில் அதை புரட்டி பார்த்து தான் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவேன். அவ்வளோ அற்புதமான புத்தகம் உங்களுக்கு கிடைச்சாக்க அதை வாங்கி படிங்க. ஜோதிட முத்துக்கள் 30 பாகம் 1 பாகம் 2 எஸ்பி சோமசுந்தரன் அவர்கள் தான் அதை எழுதியுள்ளார். அது அச்சில் பதிப்பில் இல்லை என்று நான் கருதுகிறேன். அது யாராவது நண்பர்கிட்ட கிடைத்தா கூட வாங்கி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வந்துருச்சு ஐயா அவர்கள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. ஆக அந்த புக்கை வாங்கி படித்து பயன் பெறுங்க. மிக அற்புதமான நூல். அதே மாதிரி அவருடைய ஷார்ட் வீடியோவெல்லாம் நிறைய வந்துட்டுருக்கும். அதையும் பாருங்கள். அதில் அவருக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு தெளிவாகவே இருக்கும். சரி, இப்போ இந்த கருத்தரங்கிற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு வரும் மனைவி தங்கமான மனைவியா பங்கமான மனைவியா அப்படிங்கிறதான், அம்சமான மனைவியா இல்லை இம்சை தரும் மனைவியா அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தலைப்பை தான் ஐயா செயலாளர் அவர்கள் முருகேசன் ஐயா அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றின சிறிய ஒரு கருத்து. பொதுவாகவே காலபுருஷ இலக்கணத்துக்கு 8ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் நடுவில் தான் 7ஆம் இடமே அமைஞ்சிருக்குதுங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்போ நம்மளுக்கு பார்ட்னர்னு சொல்லக்கூடிய அந்த லைஃப் பார்ட்னர் ஜாதகத்தில் நடு மையத்தில் 180 டிகிரியில் இருக்கிறார். அவர் 7ஆம் வீடு. அவர் 6ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும், அதுவும் ஒரு பாபகத்திரி யோகம்னே சொல்லலாம். 6ஆம் வீடு சத்துரு எதிரி, 8ஆம் வீடு அவமானம் ஆபத்து பங்கம் இல்லைங்களா? அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் நம்மளுக்கு மனைவியாக வராங்க அப்படிங்கிறதே காலபுருஷ தத்துவத்தினுடைய ஒரு அமைப்பு. இப்போ பொதுவாக 7ஆம் வீடு எந்த இலக்கணமாக இருந்தாலும் சரி,
கலஸ்தர் சாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் வீடு நட்பாக யாருக்கும் அமையாது. ஒன்று பகையாக இருக்கும், இல்லை சமமாக இருக்கும், இல்லை பாதகாதீதியாக இருக்கும். அப்படி தாங்களே. இப்போ மேசம் ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களா 7ஆம் வீடு நட்பாக வராது, சமமாக தான் வரும். மிதுனம் கன்னி தனுசு மீனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7ஆம் வீடு பாதகாதிபதியாக வரும். கடகம் சிம்மம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பகையாக வரும். அப்போ எப்படி நம்மளுக்கு வரக்கூடிய மனைவி மனசுக்கு இசந்த மனைவா அமைவா அப்படின்னு யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அப்போ 7ஆம் பாவாதிபதி இயற்கை பாவர் வீட்டில் இருக்கக்கூடாது. 7ஆம் அதிபதியோ சுக்கிரனோ இயற்கை பாவர் வீட்டில் இருக்கக்கூடாது. நீச்சமோ அல்லது நீச்சத்தை அதிபதியோடையோ சேரக்கூடாது. 6 8 12 மறையக்கூடாது. அதே போல் பாபகரனுடைய சேர்க்கை இருக்கக்கூடாது. சனி ராகு சூரியன் செவ்வாய் ராகு இதனுடைய சேர்க்கை இருக்கக்கூடாது. இப்படி இருக்கக்கூடிய அதுக்கு மேலே நடப்பு கோச்சாரத்தில் 7 சனி அஷ்டம் சனி இருக்கக்கூடாது. அந்த திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் திசா புத்தியில் பாபகரத்தினுடைய திசா புத்தி ராகு திசையில் கேது புத்தி, ராகு திசையில் சனி புத்தி, ராகு திசையில் செவ்வாய் புத்தி, இது மாதிரியான ஒரு தீய காம்பினேஷன் உள்ள திசா புத்தி வரக்கூடாது. இப்படியெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் தங்கமான மனைவி அமையும். அது கொஞ்சம் சிரமம் தானே. அப்போ 100க்கு ஒரு 10% வேணால் தங்கமான மனைவியாக நம்மளுக்கு அமைவாங்க அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம். அப்போது நம்மளுக்கு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னாங்க. அது அந்த காலம். இப்போ சம்சாரம் அமைவதெல்லாம் சாபம், சாமி கொடுத்த சாபம். சம்சாரம் அமைவதெல்லாம் சாமி கொடுத்த சாபம் அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம். இன்றைக்கி கூட பாருங்கள், பூர நட்சத்திரம், நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன் காலப்புருஷ இலக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல நீச்சம், கேதுவோட சேர்க்கை, 1 8 கூடிய செவ்வாயினுடைய பார்வை. அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு தங்கமான மனைவி பற்றி நான் இப்போ பேச முடியும்? அப்போ பங்கமான மனைவி தானே பேசியவனும். அப்போ ஒரு பெண்ணையோ பையனையோ பெற்று வளர்த்தி அவங்களை நல்ல ஒரு படிக்க வச்சு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு அவங்களை மேல் படிப்பு படிக்க வச்சு அவனுக்கு நல்ல உத்தியோகம் நல்ல வேலை செய்யக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்தவனாக ஆக்கி வைத்து அவனுக்கு வரக்கூடிய மனைவி பற்றி கற்பனையும் எதிர்பார்ப்பும் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு, கற்பனையும் எதிர்பார்ப்பும் இதெல்லாம் நம்ம மனசில் ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த பெற்றோர்கள் மனசில் இந்த பையனோ பொண்ணோ ஒரு அவச்சொல்லுக்கு ஆளாயினா துடிச்சு போயிடுறாங்களே இல்லையா? அந்த துடிச்சு போகக்கூடிய மனசை அனுபவிச்சுக்க மட்டும்தான் தெரியும். அப்போ அவர்கள் செஞ்ச நன்றியவோ தியாகத்தையோ அவங்க மறந்து போய் குல தர்ம வழக்கத்தையும் குல பெருமையையும் குளித்தோண்டி புதைத்து விட்டு உறவினர்களையும் அந்த உறவினருக்கு ஏற்படக்கூடிய அவமானத்தையும் பார்க்காம அவருடைய தன் சுகமே பெருசுன்னு 25 வருஷமாக வாழ்ந்த வாழ்க்கையை மறந்து திடீர்னு வர சில மாதங்களாக பழகின ஒரு பெண்ணையோ பையனையோ விரும்பி காதலித்து கல்யாணம் பண்ணுறாங்கன்னா இது எந்த வகையில் ஒரு நியாயம்? இது அவங்களுடைய தலையெழுத்தா இல்லை தலையெடுப்பா அப்படின்னு யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் இல்லையா? இப்போது அது இருக்கட்டும். இப்போ ஒருவருக்கு பணம், பங்களா, சொத்து, சுகம், ஆடம்பரம் இதெல்லாம் இருந்தாலும் கூட நல்ல உறவினர்களும் நல்ல நட்பும் இருந்தால்தான் அவர்கள் உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்ததாக அர்த்தம். இப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் 7ல் பாபகரன் நின்று 7ல் பாபகரன் நின்று 7ஆம் அதிபதி 6 8 12 நின்றால் மனைவியால் பெருமையோ பேரின்பமோ பெற முடியாது. அதை நம்ம நல்லா குறித்து வச்சுக்கலாம். அதே போல் 9ஆம் வீடு தான் நம்முடைய குலப்பெருமையை சொல்லக்கூடிய இடம், குலப்பெருமையை பேசக்கூடிய இடம். அந்த 9ஆம் வீட்டில் பாபர் நின்று 9ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாதகாதிபதி சாரம் பெற்றால் அல்லது மாந்தியோட தொடர்பு கொண்டால் அவன் தன் குலப்பெருமையை மறந்து ஒரு பெண்ணை
மணமுடிப்பான் அப்படின்னு பழம்பெரும் பாடலில் சொல்கிறாங்க. அப்போ லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி, ராசிக்கு 9ஆம் அதிபதியும், காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதிய குரு, இந்த 3 பேரையும் பார்த்து தான் அதை சொல்லணும். இந்த 3 பேர்த்தினுடைய நிலையை நம்ம பார்க்கணும். அப்போ தான் நம்ம குலப்பெருமையை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் குறிச்சிக்கங்க. 6/2/1987, 6/2/1987 காலையில் 9 மணி, பிறப்பு திருச்செங்கோடு, கட்டம் ஏற்கனவே போட்டு வந்திருப்பீங்க. மீன லக்கணம், லக்கணத்தில் குரு, செவ்வாய், ராகு, மாந்தி. மேசத்தில் சந்திரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சனி, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் புதன். மீண்டும் ஒரு முறை 6/2/1987 காலை 9 மணி ஜனனம், திருச்செங்கோடு. மீன லக்கணம், லக்கணத்தில் குரு, ராகு, செவ்வாய், மாந்தி. மேசத்தில் சந்திரன், சிம்மத்தில் அதாவது கன்னியில் கேது, விருச்சகத்தில் சனி, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சூரியன், 12 கும்பத்தில் புதன். இதுதான் அவருடைய ஜாதகம். இவருக்கு 2018 தனது 31வது வயசில் ராகு திசையில் புதன் புத்தியில் கல்யாணம் ஆச்சு. எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்னா, அவரே தேர்ந்தெடுத்துக்கிட்டார். எப்படியாப்பட்ட பொண்ணு தேர்ந்தெடுத்துக்கிட்டார்? தனது குலத்திற்கு கீழ் ஜாதி பெண். அந்த பொண்ணு ஏற்கனவே மணமாகி ஒரு ஆண் குழந்தையோடு விவாகரத்து பெற்ற பெண்ணை இவர் காதலித்து குடும்பத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டார். இப்படி அமைஞ்ச ஜாதத்துக்கு சில காரணம் மட்டும் சொல்லலாம். லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதே ஒரு தவறுன்னு சொன்னாலும் கூட, அந்த 7 கூடிய புதன் 7ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல, 7 கூடிய புதன் 7ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல. அதே போல் பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, குலப்பெருமையை சொல்லக்கூடிய இடத்துல சனி. அந்த நின்ற வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் லக்கணத்தில் ராகு, மாந்தி, குருவோட சேர்க்கை. சுக்கிரன் தனுசில் நிற்கிறதுனால மகரத்தில் இருக்கிற சூரியனும் விருச்சத்தில் இருக்கிற சனியும் பாபகத்திரி யோகம். சுக்கிரன் பாபகத்திரி யோகம். பொதுவாக ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே ஆய்வு செய்யும்போது, கலஸ்தரஸ்தானத்தை பொருத்தம் பார்க்கும்போதோ, அல்லது தனிப்பட்ட முறையில் கணவன் மனைவி அமையக்கூடிய சூழ்நிலையிலேயோ 7ஆம் வீடு பாபகத்திரி யோகம் வாங்கியிருக்குதா, 7 கூடையன்னு பாபகத்திரி யோகம் பெற்றிருக்குதா, 7ஆம் இடம் திதி சூன்யமா, 4, 7 திதி சூன்யம் பெற்றாலே அங்கே இல்வாழ்க்கை முள் வாழ்க்கை ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த சுக்கிரன் பாபகத்திரி யோகம். அப்போ 7ஆம் அதிபதி 6, 8 12 கூடையோட சேரக்கூடாது, 7ஆம் அதிபதி நீச்சம் அல்லது நீச்ச கிரகத்தோடு சேரக்கூடாது, அந்த கேது அல்லது பாதகாதிபதியோடு சேரக்கூடாது. இதெல்லாம் பங்கப்பட்ட திருமணம் அப்படின்னு பேருங்க. அப்போ இந்த ஜாதகத்தில் கேது அஸ்த நட்சத்திரம், கேது 5 கூடைய அஸ்த நட்சத்திரம், காதலை தரக்கூடிய கிரகம். புதன் சதயம் 1 ராகுனுடைய நட்சத்திரத்தில், சுக்கிரன் மூலத்தில், அதே மாதிரி செவ்வாய் ரேவதி 3, குறிப்பாக மாந்தி பூரட்டாதி 4. லக்கணம் வலுவிழந்து போச்சு. எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்கணமோ லக்கணாதிபதியோ வலுவாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகம் ராஜயோகத்தை அனுபவிக்க முடியும். அது அம்ச யோகமோ அல்லது பஞ்சமகா புருஷ யோகமோ குருச்சந்திர யோகமோ கஜகேசரி யோகமோ எதுவாக இருந்தாலும் லக்கணம் வலுவாக இருக்கணும், லக்கணாதிபதி வலுவாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஜாதகம் வாழ்க்கையில் பிரகாசிக்க முடியும். அதுக்கு அடுத்தபடியாக மற்றொரு ஜாதகத்தை சொல்லி நிறைவு செய்யலான்னு இருக்கிறேன். 22, அது ஆண் ஜாதகம் தான். இப்போ சொல்லப்போதும் ஆண் ஜாதகம் தான். ரெண்டுமே திருச்செங்கோடு ஜாதகம். 22/4/95, 22/4/95, மாலை 5:55, 22/4/1995, மாலை 5:55, ஜனனம் திருச்செங்கோடு. துலா லக்கணம், லக்கணத்தில் ராகு,
விருச்சிகத்தில் குரு வக்கரம், 4ல் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன், மேசத்தில் சூரியன், மாந்தி, புதன், கேது, கடக செவ்வாய். மீண்டும் ஒரு முறை துலா லக்னம், லக்னத்தில் ராகு, 2ஆம் வீட்டில் குரு வக்கரம், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன் உச்சம், மேசத்தில் சூரியன், புதன், கேது, மாந்தி, கடகத்தில் செவ்வாய். இப்போ இந்த ஜாதகத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஜாதகத்துக்கு ராகு திசையில் கேது புத்தியில், அதாவது தனக்கு 26வது வயசு நடக்கும்போது, ராகு திசையில் கேது புத்தியில் தனக்கு 26வது வயசு நடக்கும்போது திருமணம் நடந்தது. 3 மாதத்தில் திருவினை வந்தது. அந்த பொண்ணு அன்பு, பாசம், இரக்கம், கருணை இல்லாத, அரக்க குணம் கொண்ட கோபக்கார பெண் அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதை விட தன் கணவனை ரொம்ப கேவலமாக அசிங்கமாக 4 பேர்த்து மத்தியில் பேசி தன்னுடைய மாங்கல்யத்தை கத்தியால் அறுத்து மூஞ்சில் வீசி எரிஞ்சிட்டு போயிட்டான் இந்த இவனுடைய மனைவி, திருமணமாகி 3வது மாதத்துலேயே. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பெண், அவமானப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணு தனக்கு மனைவியாக வருவான்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. ஆனால் கிரகம் எதிர்பார்த்தது. ஏன்னா முன்வினையின் கர்மா இவனை ஆட்டி படைக்குது. அது கிரகத்தின் மூலியமாக, கிரகத்தின் வழியாகத்தான் அந்த முன்வினை கர்மா நம்மளுக்கு செயல்படும். அப்போ இந்த ஜாதத்துக்கு லக்னத்தில் ராகு இருக்கிறது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது, மாந்தி. மாந்தியை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொருத்தரும் எத்தனையோ விதமாக சொல்லலாம். என்னுடைய கருத்து, மாந்தி அப்படிங்கிறவர் லக்னத்திலே 7லேயே நின்றாலும், மாந்தி சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி, பூரம், போராட்டத்தில் நின்றாலும் அவருக்கு இல்வாழ்க்கை நல்ல முறையில் அமையறதில்ல. அப்படி என்னுடைய தாழ்மையான கருத்து. சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தாலும், மாந்தி நின்ற நட்சத்திரத்தில் 7ஆம் அதிபதி நின்றாலும் அவங்களுக்கு சரி வரதில்லை. இப்போ இந்த ஜாதத்தில் 7 கூடிய செவ்வாய் கடகத்தில் நீச்சம், லக்னாதிபதி சுக்கிரன் மீனத்தில் நீச்சம், ரெண்டுமே விழுந்து போச்சு. குடும்பாதிபதி ஆமாம் மீனத்தில் உச்சம், செவ்வாய் நீச்சம். செவ்வாய் 7 கூடையவனும் குடும்பாதிபதியும் செவ்வாய் நீச்சம் கடகத்தில். லக்னாதிபதி சுக்கிரன் 6ல் உச்சம். அந்த 7ஆம் இடத்தை சனி கும்பத்திலேருந்து பார்க்குது 3ஆம் பார்வையாக. சூரியன், புதன், கேது, மாந்தியை சனி நேராக பார்க்குது. அப்போ இந்த ஜாதத்துக்கு குடும்பஸ்தானம் கெட்டு, 7ஆம் இடம் கெட்டு, சுக்கிரன் கெட்டு, இது மாதிரியெல்லாம். அந்த சுக்கிரன் வந்து உத்தராதி 1ல் சனிச்சாரம், செவ்வாய் ஆயில்யம் 3ல். அப்போ சூரியன் அசுனி 3, மாந்தி பரணி 3. அப்போ அந்த ஜாதத்துக்கு 7ஆம் அதிபதி மாந்தி பரணி 3ல் உட்காந்துருக்குது. அந்த பரணி 3ங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், துலா லக்னத்துக்கு பாதகாதிபதி சூரியன் 7ஆம் இடத்துல கலசர ஸ்தானத்தில், அது சனி பார்வையில். இதே ஜாதத்தில் சுக்கிரன், வணக்கம் ஐயா வணக்கம், சூரியன் சுந்தரராஜன் அவர்களை இச்சங்கம் வருக வருகன்னு வரவேற்கிறது. அப்போ இந்த ஜாதத்தில் சுக்கிரனும் பாபகத்திரி யோகம் வாங்கியிருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக நிறைவாக 6ஆம் அதிபதி 2ல் நின்று நீச்சமானால் மனைவியால் கோர்ட்டு ஏறணும். 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல நின்று நீச்சம் ஆச்சுன்னா மனைவியால் கோர்ட்டு ஏறணும். 7ஆம் அதிபதியும் பாதகாதிபதி மாந்தியம் 7ஆம் இடத்துல இருந்தாலும் மாங்கல்யத்தின் மகிமை தெரியாமல் மனைவி நடந்து கொள்வாள். 7ஆம் இடத்துல பாதகாதிபதி இருந்து மாந்தி சேர்ந்தாலும், அது மாந்தியுடைய நட்சத்திரத்தில் 7ஆம் அதிபதி நின்றாலும் மாங்கல்யத்தின் மகிமையை தெரியாமல் மனைவி நடந்து கொள்வாள். பொதுவாக 6ல் எந்த கிரகம் இருந்தாலுமே அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தால் தனக்கு எதிரியாகவோ கோர்ட்டேறவோ நேரிடும். இப்போ 6ல் சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கோ, மனைவியால் கோர்ட்டேறணும். 6ல் வந்து சூரியன் இருந்தால் அப்பா தனக்கு எதிரி, இல்லை அரசாங்கத்தால் நாம் வந்து கோர்ட் ஸ்டேஷன் ஏற வேண்டியதாக வரும். 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் தன் தாயே தனக்கு எதிரி ஆவாள். இது மாதிரி வரிசையாக சொல்லிட்டு போகலாம். அது மாதிரி 6ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குதோ
அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் நம்மளுக்கு எதிரியாகி போயிடும். 8ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குதோ அந்த காரகத்தால் நாம் அவமானப்பட வேண்டியதாக வரும். 8ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலோ அந்த கிரகத்தால் நாம் அவமானப்பட வேண்டியதாக வரும். அப்படிங்கிறத நினச்சிங்க. 12ஆம் இடத்துல இருந்தால் 7ஆம் அதிபதி 12இல் இருந்தாலும் சரி, மனைவி விட்டு பிரிஞ்சு இருக்கவோ அல்லது வேலையின் காரணமாக உத்தியோகத்தின் காரணமாக பிரிஞ்சு இருக்கவோ மனைவியினால் பல பொருட்கள் சேதம் விரயம் ஆகவோ நேரிடும். எனவே ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது 2, 7, 9 மிக முக்கியம். அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, 2, 7, 9 கெட்டாவே இல்வாழ்க்கை நல் வாழ்க்கையாக அமையாது. ஒருவரது வாழ்க்கையை துணையை இதுதான் எடுத்து சொல்லும் என்று கூறி இந்த அரிய வாய்ப்பை அள்ளி வழங்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது பெயர் VM கணேசன் இளம்பிள்ளை. எனது பெயர் VM கணேசன் இளம்பிள்ளை. 9344830185 93 44 83 0185. இனி வருகின்ற ஒவ்வொரு மீட்டிங்லேயும் கருத்தரங்களையும் 7ஆம் இடத்தை மட்டும்தான் பேசுவேன். மற்ற கருத்துரைகளோ அறிவுரைகளோ சொல்ல போகிறதில்ல. நான் பேசுகிறேன் அப்படின்னாவே 7ஆம் இடத்துல என்னென்ன வித்தியாசமான ஒரு அணுகுமுறையெல்லாம் இருக்குதோ அந்த 7ஆம் இட ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆகணும்னு தான் என்னுடைய ஆசை. நன்றி நன்றி நன்றி. ஐயா அவர்கள் மிக அற்புதமாக கருத்துக்களை வழங்கினார்கள். ஐயா அவர்களுக்கு தென்னரசு ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள்.